ஹலோ கைஸ். இன்னும் இல்லாமல் அகாடமி சண்டகோ ப்ரொஃபஸர் மான்வோட சீசன் 3 ஃபர்ஸ்ட் எபிசோடு தான் வந்து பார்க்க போகிறோம். எல்லாரும் பயங்கர ஹைப்போட இருக்கீங்க. அதுக்கேற்ற மாதிரியே சீசன் 3 ஃபர்ஸ்ட் எபிசோட பயங்கர ஃபயராக இருக்கும். அதனால பொறுமையாக வந்து பாருங்கள். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு லைக் வந்து பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்கன்னு எல்லா வீடியோவில் என்னால் சொல்ல முடியாது, பட் உங்களால் வந்து பண்ண முடியும். ஸோ அதனால் மறக்காமல் வந்து பண்ணிடுங்க. எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே நம்மளோட கேசியை தான் வந்து காட்டுறாங்க. கேசி வந்து ஒரு மாதிரி மன உளைச்சலில் வந்து உட்காந்துருக்காங்க. அப்போ பெட்டி வந்துட்டு, கேசி இன்னும் ஏன் முழிச்சுட்டு இருக்க, தூங்கலையா நீ, ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு, இல்லைன்னா நீ நாளைக்கு எந்த வேலையுமே வந்து செய்ய மாட்டேன்றவா சொல்லிட்டு வெட்டி வந்து சொல்ல, கேசி பதில் சொல்லாமல் அமைதியாக வந்து உட்காந்துட்டு இருப்பா. அப்போ என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேசி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வெட்டி வந்து வராங்க. வந்து பார்த்தா கேசி கண்ணிலேருந்து தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கு, அப்படியே அருவி மாதிரி ஓடிட்டு இருக்கு. என்னன்னு சொல்லிட்டு வெட்டி வந்து, என்னாச்சு உன் கால் எதனா அடிபட்டுச்சா, என்னாச்சுன்றமா சொல்லி கேட்க, அப்போ நம்மளோட கேசி வந்து, நான் ரொம்ப பார்த்துட்டிக்கான ஒரு ஆள், நான் ஒரு ஜீனியஸான டிடெக்டிவ்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து சொல்கிறாங்க, இந்த நேஷனே காப்பாற்றின ஒரு ஹீரோன்னு வந்து சொல்கிறாங்க. என்னதான் அந்த ஜேம்ஸ் வந்து என்னை ஏமாற்றிருந்தாலுமே அந்த மொத்த கண்ட்ரியும் ஒத்தால நீ நான் வந்து சேவ் பண்ணான். எனக்கு வந்து இந்த விஷயம் வந்து தெரியவே தெரியாது. நான் ஒரு முட்டாளாக வந்து இருந்திருக்கேன். என்னால் யாரையுமே வந்து சேவ் பண்ண முடியல. சேவ் பண்ணாமல் அவன் வழிக்கு நடுவில் தான் போய் நின்றுக்கன்றமா சொல்லிட்டு அவள் வந்து அழுவ, நம்மளோட பெட்டி வந்து அவளோட தலைமுடியை பிடிச்சி இது பண்ணுறா. அப்போ வந்து என்னாச்சு, என்ன பண்ணுறேன்னுமா சொல்லி கேட்க, எனக்கு வந்து இதை ஏன் பண்ணுறேன்னு வந்து தெரியாது, பட் எனக்கு வந்து பண்ணுன்னு தோணுச்சு. இப்போ நான் பண்ணுறது உனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சாக வந்து தெரியலாம், பட் நான் வந்து சின்சியராக தான் வந்து சொல்கிறேன். கேசி, நீ வந்து ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆகிருக்க. ஸோ நீ எப்பயும் போல் எனர்ஜெட்டிக்காக மாறணும்னா ரெஸ்ட் எடுக்கணும். நீ என்னை ஃபர்ஸ்ட் டைம் வந்து மீட் பண்ண ஞாபகம் இருக்கா, என்னை வந்து நீ காப்பாற்றினேன் அப்படின்னுமா சொல்லிட்டு வந்து சொல்ல, நம்மளோட கேசி வந்து, ஆமாம் நான் வந்து ஒருத்தவன் வந்து சேவ் பண்ணியிருக்கேன் அப்படின்னுமா சொல்லிட்டு வந்து என்னோட மைண்டை கிளியர் பண்ணதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ்ன்றமா சொல்லிட்டு நம்மளோட வெட்டியை பார்த்து சொல்ல, வெட்டி வந்து எனக்கு உன்னோட இந்த சைடு தான் ரொம்ப பிடிச்சிருக்குன்றமா சொல்லிட்டு சொல்கிறா. இப்போ அப்படியே கொஞ்சம் நாட்கள் கழித்து சார்ன் அகாடமி வந்து காட்டுறாங்க. ப்ரொஃபஸர் லூட்கர், உங்களுக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிருக்குன்றமா சொல்லிட்டு ஒருத்தன் வந்து சொல்லிட்டு இருக்கான். அப்போ யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இவன் அந்த ப்ரொஃபஸர் தான், குண்டு ப்ரொஃபஸர். இவன் வந்து, நீங்கள் அப்பாயிண்ட் ஆகி கிட்டத்தட்ட ஒரு வாரம் தான் ஆச்சு, அதுக்குள்ளே நீங்கள் எப்படி இன்ஸ்பெக்ஷன் வந்து இனிஷியேட் வந்து பண்ண முடியுன்றமா சொல்லிட்டு வந்து கேட்கும்போது, நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன ப்ரொஃபஸர்னு கூப்பிடாம டிபார்ட்மெண்ட்டோட பிளானிங் டைரக்டர்னு கூப்பிடணும். அப்புறம் இந்த ப்ராசஸை நான் கிட்டத்தட்ட ரொம்ப நாளாகவே வந்து ஸ்டார்ட் பண்ண நினச்சிட்டு இருந்தேன், பட் நிறைய விஷயங்கள்னால இது வந்து டிலே ஆகிட்டே இருந்துச்சு. இந்த இன்ஸ்பெக்ஷனால் வந்து இன்டர்னல் ஆடிட் அசஸ்மெண்ட்ஸ்லாம் வந்து சீக்கிரமாக முடிஞ்சிடும். அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு இருக்க பட்ஜெட் இஷ்யூஸ்லாம் வந்து நம்ம சீக்கிரமாக வந்து கண்டுபிடிச்சிடலாம். இதுக்கு பின்னாடி யார் யார் ஒளிஞ்சிட்ருக்கானோ என்னால் வந்து கண்டுபிடிக்க முடியும் அப்படின்றமா சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்ல, அந்த ப்ரொஃபஸர் வந்து பயங்கர கோவப்படுறான். இவனை பற்றி இவங்க எல்லாருக்கும் வந்து தெரியும்னு நினைக்கிறேன், ஏன்னா நான் ஆல்ரெடி இவனை பற்றி பயங்கரமாக வந்து கழுவி ஊற்றிருக்கேன் பழைய வீடியோலேயே. அப்போ இவன் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்துட்டு நிறைய இந்த டிசிப்ளினரி கமிட்டி யூஸ் பண்ணி என்னால் நிறைய ப்ரொஃபஸர்ஸை வந்து சஸ்பெண்ட் வந்து பண்ண முடியும், அதெல்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கோன்னு சொல்ல, ஒன்று வந்துட்டு வெயிட் பண்ணுங்கள், நீங்கள் இதை வந்து உண்மையாக வந்து பண்ணணுமா, ஏன் வந்து நீங்கள் இப்படி பண்ணுறீங்க, ப்ரொஃபஸர் ஸ்கூலில் ஏன் வந்து இந்த மாதிரி பிரச்சனையை வந்து கிரியேட் பண்ணுறீங்கன்னு சொல்ல, அதுக்கு நம்மளோட ஹீரோ வந்துட்டு, ஒரு ப்ரொஃபஸராக எனக்குமே இது கஷ்டமாக தான் வந்து தெரியுது, பட் இந்த இடத்துல நிறைய பிரச்சனைகள் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அதனால் உங்களுக்கு நான் ஒரு சான்ஸ் கொடுக்குறேன் ப்ரொஃபஸர் யூகோன்றமா சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்ல, அதுக்கு சான்ஸ் ஆன்றமா சொல்லிட்டு அந்த ஆள் வந்து கேட்குறான். அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு, இதுக்கு பின்னாடி யார் யார் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களை நான் காப்பாற்றி விட்றேன்றமா சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்லுவான். அதை கேட்டு இந்த ஆள் வந்து பயங்கர கடுப்பாயிடுவான். ஏன்னா இப்போ மற்ற ஆளுங்களை வந்து இவன் காமிச்சு கொடுத்தா மட்டும்தான் இவன் வந்த ஆளெல்லாம் வந்து தப்பிக்க முடியும். அதனால் வந்துட்டு இந்த ஆள் வந்து சரி ஓகேன்றமா சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து வந்து கிளம்புறான். நம்ம ஹீரோ வந்துட்டு அறிவாளித்தனமாக இந்த இடத்துலயாச்சும் நடந்துப்பீங்கன்னு நினைக்கிறேன்றமா சொல்லிட்டு சொல்லி அந்த ஆள் வந்து அமுச்சு வைக்கிறான். இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து காட்டுறாங்க, நம்மளோட சனைடாவும் நம்மளோட ஹீரோ தான் வந்து காட்டுறாங்க. நம்மளோட ஹீரோ வந்து, நான் ரொம்பவே டயர்ட் ஆகிட்டேன்றமா சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்ல, நீங்கள் வந்து ஹியூகோ பற்றி தான் வந்து பேசுகிறீங்களான்ற சொல்லிட்டு சனேடா வந்து கேட்குறா. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு, ஆமாம் இந்த வைஸ் பிரசிடென்ட் ஹியூகோ தான், இவன் கொஞ்ச நாளுக்கு அமைதியாக வந்து இருப்பான், ஏன்னா இந்த பிரசிடென்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் பயத்தில் வந்து இருக்கான், அதனால வந்து கொஞ்சம் அமைதியாக தான் இருப்பான். அதுவும் இல்லாமல் இதுக்கு மேலே நம்மளுக்கு நிறைய வேலை வந்திருக்கு, நம்ம கண்டிப்பாக ரொம்ப பிஸியாக இருப்போம். அப்புறம் முக்கியமாக இந்த ஃபீல்டு ட்ரிப்பு, அதுக்குமே நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணுன்றமா சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். அப்போ சனேடா வந்து ஃபீல்டு ட்ரிப்பான்றமா சொல்லி கேட்குறாங்க. அப்போ நம்ம ஹீரோமே வந்துட்டு, ஆமாம் ராயல் மேஜிக் அசோசியேஷனோட ஒரு கொலாபரேஷனாக வந்து சார்னை சப்போர்ட் பண்ணுறதுக்காக வந்து இது வந்து பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸை வந்து கேபிட்டலுக்குள்ளே போய் இன்ட்ரடியூஸ் வந்து பண்ண போகிறோன்றமா சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். இதோட பர்பஸ்மே வந்து நல்லா தான் இருக்குன்றமா சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்ல, அப்போ சனேடா வந்து கேபிட்டல்னால் அப்போ அந்த ரெலிக்குமே வந்து லிண்டன்பர்கில் தான் இருக்குது, அதுதான் கேபிட்டல் சிட்டி. ஸோ அதனால நம்ம அதையுமே வந்து எதனா பிளான் வந்து வச்சுருக்கோமான்றமா சொல்லிட்டு வந்து கேட்க, நம்ம ஹீரோ வந்து ஆமாம் எல்லாத்துக்குமே நம்ம வந்து பிளான் வந்து பண்ணுன்றமா சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்லிட்டு இருப்பான். திடீர்னு ஒரு சத்தம், யாரான்னு பார்த்தா கேசி தான். பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு ப்ரொஃபஸர்
குட் செல்சின்ற சொல்லிட்டு உள்ளே வந்து வரா. நம்ம ஹீரோ வந்துட்டு சனேடா நீ வந்து அசிஸ்டன்ட் ஆஃபீஸ்க்கு வந்து போன்றமா சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்லுவான். உடனே சனேடா ஓகேன்றமா சொல்லிட்டு அங்கேருந்து வந்து போயிடுவா. நம்ம ஹீரோ வந்துட்டு வழக்கம் போல் நீ நாக் பண்ணாமல் வந்துட்டு உனக்கு இன்னும் அந்த பழக்கம் வந்து மாறவே இல்லை போலேன்ற மாதிரி நம்ம ஹீரோ வந்து சொல்ல, நம்மளோட கேசி வந்து யாருக்கண்டா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம 2 பேர் தான் க்ளோஸ் ஆகிட்டோம்லன்றமா சொல்லிட்டு கேசி வந்து சொல்கிறா. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு சரி நீங்கள் வந்ததுக்கான காரணம் என்ன, என்னை வந்து கூட்டு போகிறதுக்கு வந்து இரண்டமா சொல்லி நம்ம ஹீரோ வந்து கேட்க, இல்லை ஒரு சில விஷயங்களை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு தான் வந்தேன், நீ உண்மையாகவே பிளாக் டவுனோட எனிமி தானான்றமா சொல்லிட்டு அவள் வந்து கேட்குறா. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு அமைதியாக வந்திருப்பான். அப்போ வந்து வால்டர் நாங்களோட பிரான்ச் வந்து காணாமல் போயிடுச்சு நான் வந்து கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்ல, நான் சொல்கிறது உன்னால் நம்ப முடியலனா இந்த டாக்குமெண்ட்ஸை பார்த்துக்கோன்றமா சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கொடுப்பான். அப்போ என்னதுன்றதுன்றமா சொல்லிட்டு அவள் வந்து கேட்பா. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு இதுதான் ரிசர்ச் டாக்குமெண்ட்ஸ், இதெல்லாம் தான் நான் வந்து தூக்கிட்டு வந்தேன், மேபி இது வந்து உனக்கு உன்னோட இன்வெஸ்டிகேஷனில் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன்றமா சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்ல, ஓ இதுவா தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவா. நம்ம ஹீரோ வந்துட்டு இது அவளோட யூஸ்வலான ரியாக்ஷனே வந்து கிடையாது, நான் கடைசியாக பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் வித்தியாசம் நிறைய இருக்குது, அவளுக்கு என்னாச்சுன்றமா சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்க்க, அப்போ நம்மளோட கேஸை வந்து நீ இதெல்லாம் வந்து கொடுத்து எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுனால உனக்கு நான் கடன் விளையாட்டுலாம் வந்து எதிர்பார்க்காத அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறா. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு இல்லை நான் சும்மா விளையாட்டு தான் வந்து சொன்னோம் போல், உண்மையாக அப்படி வந்து இல்லைன்றமா சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்ப்பான். அப்போ நம்ம ஹீரோ வந்து அவ்வளோதானன்றமா சொல்லிட்டு கேட்க, இவன் வந்துட்டு என்னால் நான் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தேன், உண்மையான நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தேன், இதெல்லாம் வந்து அவங்ககிட்ட வந்து சொல்ல முடியாது, அதுவும் இல்லாமல் நான் ஒரு ப்ராமிஸையும் வந்து அப்படியே வந்து விட முடியாதுன்றமா சொல்லிட்டு அவள் வந்து பார்த்துட்டு ஒரு ஃபீல்டு ட்ரிப் இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டேன், எனக்குமே வந்து ஃபீல்டு ட்ரிப் மென்டராக வந்து வாலண்டியர் வந்து பண்ணுன்றமா சொல்லிட்டு கேசி வந்து சொல்ல, நம்ம ஹீரோ வந்து என்ன எல்லாம் தான் நீ பிளான் பண்ணிட்டு இருக்குன்றமா சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கேட்பான். கேட்டு முடிச்சுட்டு நம்ம ஹீரோ வந்து என்னால் வந்து பண்ண முடியாது, நான் வந்து டிக்ளைன் பண்ணுறேன்றமா சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்லுவான். அப்போ ஏன் எதுக்குன்றமா சொல்லிட்டு அவன் வந்து கேட்க, மென்டர் அப்ளிகேஷனோட போர்ட்டல் வந்து ஆல்ரெடி வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு, ஸோ என்னால் எதுவும் வந்து பண்ண முடியாதுன்றமா சொல்லிட்டு அவன் வந்து சொல்லுவான். அப்போ திடீர்னு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் வந்து நம்ம ஹீரோ அங்கே தான் வந்து வச்சிருப்பான். அப்போ இவன் என்ன பண்ணுவான்னா டப்புன்னு வந்து தண்ணி ஊற்றி விட்ருவான் அந்த டேபிளில், தெரியாமல் வந்து ஊற்றிட்டேன்றமா சொல்லிட்டு அவன் வந்து சொல்ல, நம்ம ஹீரோ வந்துட்டு எவ்வளோ தைரியம் இருந்தால் அப்படி பண்ணியிருப்பேன்றமா சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்துட்டு, சரி ஓகே நான் வந்து உனக்கு இதை வந்து பண்ணுறேன், நீ வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ணாதன்றப்பா சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்லுவான். சரி ஓகே நான் கிளம்புறேன்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கிளம்ப, நம்ம ஹீரோ வந்துட்டு நான் இன்னொரு விஷயம் வாங்கிட்டு வந்து சொல்லணும், பிளாக் டவுன் வந்து உன் பின்னாடி தான் வந்திருக்கு, ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக இரு கேசி செல்மோன்றமா சொல்லி நம்ம ஹீரோ வந்து சொல்ல, நீ வந்து என்ன அண்டர்ஸ்டிமேட் பண்ணுறியா, அவங்க வந்து என் முன்னாடி அப்படியே என்ன வேணா பண்ணுவாங்க, நான் அமைதியாக நிற்பேன்னு நினைக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு வந்து சொல்கிறா. சொல்லிவிட்டு உன்னோட வார்னிங்க்கு தேங்க்ஸ்ன்றமா சொல்லிட்டு வந்து கிளம்ப, நம்ம ஹீரோ வந்துட்டு நான் தான் வந்து தப்பாக நினச்சிட்டேன், இவன் எப்பயும் போல தான் இருக்கான்றமா சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்க்குறான். இப்போ கொஞ்சம் வாரங்கள் கழித்து வந்து காட்டுறாங்க, நம்மளோட ஐடன் அந்த கேங்கை வந்து காட்டுறாங்க. அப்போ டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல்டு ட்ரிப் வந்து கடைசியாக வந்து நடக்க போகுது, நான் வந்து இந்த 3rd டெஸ்ட்டும் இந்த ஃபீல்டு ட்ரிப்பும் வந்து ஏதோ பிரச்சனை இல்லைன்னு நினச்சேன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து சொல்ல, ஆமாம் நம்ம வந்து கேபிட்டலுக்கு வந்து போகிறோன்ற மாதிரி சொல்லிட்டு ஐடன் வந்து சந்தோஷமாக வந்து போயிட்டுருப்பான். அப்போ லியோக்கு வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு ஏதோ ஒரு அலாரம் மாதிரி வந்து அடிக்கும். அவன் வந்துட்டு சாரி எனக்கு சடனாக ஒரு மாதிரி வந்து ஃபீல் ஆகுது, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க போகிறேன்ற மாதிரி சொல்லிட்டு லியோ வந்து கிளம்பிடுவான். அப்போ டெஸ்ஸி வந்து பார்த்தீங்கன்னா என்னாச்சு இவனுக்கு, நம்ம எல்லாரும் வந்து லைப்ரரிக்கு போகலான்ட்டு இவன் தானே சொன்னான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சொல்ல, ஆமாம் எனக்குமே வந்து தெரியல என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டுன்ற மாதிரி சொல்லிட்டு ஐடன் வந்து பார்க்குறான். மேபி எமர்ஜென்சியாக இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு பார்க்க, நம்மளோட லியோ வந்து பார்த்திங்கன்னா தனியாக வந்து வந்துடுறான். அப்போது அந்த ஃபோனில் வந்துட்டு ஒரு சவுண்ட் வந்து கேட்குது, நீ தனியாக தானே இருக்க, அவன் பக்கத்தில் யாரும் இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு கேட்க, அதுக்கு அவன் வந்துட்டு ஆமாம் நான் ரூம்குள்ளே தான் வந்து பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து சொல்லுவான். அதுக்கப்புறமா சரி ஓகே நான் வந்து ஒரு சில விஷயத்த வந்து கேள்விப்பட்டேன், சாரன் அகாடமிலேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேபிட்டல் வந்து போகிறீங்களாமே அப்படின்னு அவன் சொல்லிட்டு சொல்ல, ஆமான்னு சொல்லிட்டு நம்ம லியோ வந்து சொல்லுவான். அப்போ ரெவல்யூஷனுக்கான டைம் வந்து வந்துருச்சு, சாரன் அகாடமியில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து கேபிட்டலில் எந்த இடத்துக்கு போகிறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ரிப்போர்ட் பண்ணுன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து சொல்கிறாங்க. அப்போ நம்மளோட லியோ வந்துட்டு என்னது நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பின்னாடி வந்து போகிறதுக்கு பிளான் பண்ணிட்டீங்களா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்மளோட லியோ வந்து கேட்பான். அப்போ அவர் வந்துட்டு ஆமாம் இது வந்து நம்ம நோபல்ஸ்னால் வந்து அப்ரோச் ஆகிறோம், ஒரு ஃபேரான ஒரு வேர்ல்டு வந்து க்ரியேட் பண்ணுறதுக்காக தான் இதெல்லாம் வந்து பண்ணுறோம், அக்செப்ட் பண்ணிக்கோ லியோன்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ஆள் வந்து சொல்ல, நம்ம லியோ வந்துட்டு இல்லை இந்த சாரன் அகாடமியில் நிறைய காமனர்ஸ் வந்து இருக்காங்க, ஸோ நீங்கள் எல்லாரையும் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஏன் வந்து பார்க்குறீங்கன்ற மாதிரி சொல்லிட்டு லியோ வந்து கத்துவான். அப்போ வந்துட்டு இந்த சாக்ரிஃபைஸ் வந்து பார்க்கும்போது எங்களுக்குமே வந்து கஷ்டமாக தான் இருக்குது, பட் வேறு வழியில் லியோன்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ஆள் வந்து சொல்கிறாரு. இதுலேருந்து என்ன புரியுதுன்னா நம்மளோட சாரன் அகாடமிலேருந்து ட்ரிப்புக்கு போகிறாங்களே எல்லாரையும் போட்டு தள்ளுறதுக்கு ரெவல்யூஷன் ஆர்மி ரெடியாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு தான் புரியுது. அப்புறம் உனக்கு ஞாபகம் இருக்கல உன்னோட ஃபேமிலி யார் ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டுன்றமா சொல்லிட்டு அந்த ரெவல்யூஷனில் வந்து சொல்ல, சரி ஓகே நான் வந்து பண்ணுறேன்றமா சொல்லிட்டு நம்மளோட லியோ வந்து சொல்கிறான். அப்போது கதவுக்கு வெளில ஒருத்தர் நின்று கேட்டுட்டு இருக்கான். இது எல்லாத்தையும் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஐடன் தான். இப்போ அப்படியே ஐடன் வந்து காட்டுறாங்க. ஐடன் வந்துட்டு இது என்ன சத்தம், என்னால் வந்து அந்த வாய்ஸ் வந்து தெளிவாக வந்து கேட்க முடியல, பட் ஒரு சில விஷயங்கள் வந்து எனக்கு கேட்டுச்சு, ரெவல்யூஷன் லிபரேஷன் சொல்லிட்டு இந்த 2 வார்த்தை தான் எனக்கு வந்து கேட்டுச்சு,
ஒருவேளை லிபரேஷன் ஆர்மி இந்த டெரரிசம்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்களான்ற மாதிரி சொல்லிட்டு ஐடன் வந்து பார்த்துட்டு ஒருவேளை லியோவுமே லிபரேஷனோட பாட்டாக தான் இருப்பானோன்ற சொல்லி பார்க்கும்போது டப்புன்னு வந்து லியோ வந்து கதவை திறந்துடுறான். அப்போ வந்து நம்ம ஐடன் வந்து கதவு பின்னாடி வந்து ஒழிஞ்சுப்பான். அப்போ நம்மளோட லியோ வந்துட்டு நல்ல வேலை யாரும் இங்கே இல்லை, யாருக்கு எதுவும் கேட்டிருக்காது போலன்ற மாதிரி சொல்லிட்டு வந்து பார்க்க ஐடன் வந்து ஜஸ்ட் மிஸ்ல வந்து தப்பிச்சேன். ஆனால் நான் எந்த ப்ரூஃப்மே இல்லாமல் ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்து போகக்கூடாது, அதுவும் இல்லாமல் லியோ வந்து என்னோடய ஃப்ரெண்டு, அதனால் நான் வந்து அவனை சஸ்பெக்ட் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி சொல்லிட்டு நம்மளோட ஐடன் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறான். இப்போ ஷார்னோட லெக்சர் ஹால் வந்து காட்டுறாங்க. இப்போ இங்கே நடக்க போகிற விஷயங்களை மட்டும் நல்லா வந்து கவனிச்சுக்கோங்க. இருந்தாலும் வந்துட்டு மேஜிக்கை வந்து நம்ம ரேங்க்ஸாக வந்து டிவைட் பண்ணியிருப்போம். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற மேஜிக்கை வந்து எவ்வளோ ஹையாக இருக்கோ அதை பொறுத்து உங்களோட ரேங்க்ஸுமே வந்து அதிகமாகும். நீங்கள் எந்த அளவுக்கு காம்ப்ளிகேட்டடாக நீங்கள் வந்து மேஜிக் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட டெக்னிக்கும் கஷ்டமாக இருக்கும், அதே அளவுக்கு மானாவுமே வந்து தேவைப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறாரு. அதுவும் இல்லாமல் ரேங்க் 5க்கு மேலே இருக்க மேஜிக்ஸ்க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா பேர் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறாரு. இப்போதைக்கு ரேங்க் 5 மேஜிஷியன்ஸ் வந்து நம்ம அமுன்கின்ற மாதிரி சொல்லிட்டு கூப்பிடுன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறாரு. அப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அமுன்கின் ஏன் கூப்பிட்றோன்னா ஃபர்ஸ்ட் டைமாக அந்த ரேங்க் 5 ரீச் பண்ண மெஜிஷியனோட பேர் தானேன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து கேட்குறாரு. அப்போ அந்த ப்ரொஃபஸர் வந்துட்டு அன்ஃபார்ச்சுனேட்லி நீ சொன்னதில் பாதி தான் வந்து கரெக்டு, அது வந்து ஃபர்ஸ்ட் மெஜிஷியன் வந்து அமுன்கி கிடையாது ரேங்க் 5 ரீச் பண்ணது, பட் அவர் வந்து ரீஎஸ்டாப்ளிஷ் ஒழுங்காக பண்ணதுனால தான் அவரோட பேர் வந்து வச்சாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது ப்ரொஃபஸர் ஒரு கேள்வி வந்து கேட்குறாரு. அப்போ ரேங்க் 7க்கு இருக்க பேர் என்னன்னு சொல்லிட்டு யாருக்குன்னா தெரியுமான்னு சொல்லி கேட்கும்போது ரேங்க் 7 வந்து இம்ப்ரான்ற மாதிரி சொல்லிட்டு ரெனே வந்து சொல்கிறா. அப்போ வந்து அமைதியாக வந்து எல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது ரேங்க் 7 ஃபர்ஸ்ட் ரீச் பண்ண மெஜிஷியன் அவர் தானன்ற மாதிரி சொல்லிட்டு அவள் வந்து சொல்ல, நீ சொன்னது வந்து கரெக்டு தான், நீ வந்து நான் ஒழுங்காக கிளாஸ் நடத்திக்கிட்டு இருந்தால் அது எல்லாமே வந்து கவனிச்சிருக்க, பட் ஆனால் ரேங்க் 7க்கு வந்து ஒழுங்கான பேர் யாருக்குமே வந்து தெரியாது, ஏன்னா அது யாருமே அந்த எஸ்டாப்ளிஷ் வந்து பண்ணதே இல்லை அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ ரேங்க் 8மே வந்து ஃபர்ஸ்ட் மெஜிஷியன் யார் வந்து பண்ணாங்களோ அவங்களோட பேரில் தானே இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்ல, ஆமாம் மோஸ்ட் லைக்லின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறாரு. பட் அந்த விஷயத்த வந்து யாராலுமே வந்து பண்ண முடியாது, கிட்டத்தட்ட ரொம்ப ரொம்ப ரேரான ஒரு விஷயம், ரொம்ப கம்மியான ஆளுங்க தான் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறாரு. இப்போ நான் சொல்ல போகிற விஷயத்த நல்லா வந்து கவனிச்சுக்கோங்க. இந்த ரேங்க் 8 ஃபர்ஸ்ட் ரீச் பண்ண மெஜிஷியனோட பேரும் இந்த ரேங்க் 8ஓட பேரும் கிராண்டர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறாரு. ஆனால் இதை யாருக்குமே வந்து ஒழுங்காக வந்து தெரியாது, ஏன்னா அந்த அளவுக்கு நம்மளுக்கு ப்ரூஃப்மே வந்து கிடையாது. அப்புறம் கிராண்டர்னால் வந்து ஏன்ஷியன்ட் லாங்குவேஜில் இம்பாசிபிள்னு அர்த்தம். அப்படி ஒரு புது மெஜிஷியனை வந்து மேபி ரேங்க் 8 அட்டைன் பண்ணால் அவங்களோட பேர் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறாரு. இப்போ அப்படியே சீனை சேஞ்ச் பண்ணி நம்மளோட ஹீரோவை தான் வந்து காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு அர்ஜென்ட்டான ஒர்க் எல்லாமே முடிச்சிட்டுன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்ல, சனேடா வந்து நல்ல வேலை பார்த்தீங்க ப்ரொஃபஸர்ன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ நம்மளோட ஹீரோ வந்துட்டு இப்போ நான் அந்த ட்ரிப்பு இருக்கு இல்லையா அதை பற்றி நான் வந்து பிளான் பண்ணணும், ஏன்னா நம்ம அடுத்து அங்கே தான் வந்து போகிறோம், அதுவும் இல்லாமல் இப்போ மீதி இருக்க டைம் வச்சு பார்த்தா எனக்கு அந்த ரெலிக்கை வந்து தூக்குறதுக்கு பிளான் வந்து போட்டே ஆகணும் போலேன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா உட்காந்து சொல்லிகிட்டு இருப்பான். அதுவும் இல்லாமல் நம்ம ஹீரோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டூடெண்ட்ஸோட வந்து வெளில போகிற மாதிரி டைம் நிறைய வந்து கிடைக்காதாம்மா ஷார்ன் அகாடமியை விட்டு. ஸோ அதனால வந்து இந்த பிளாக் டவுனும் வந்து கண்டிப்பாக அமைதியாக இருக்க மாட்டானுங்க, ஏன்னா அவனுங்க அப்படி வெளியே வரமாட்டாங்கன்னா, அதாவது ஷார்ன் அகாடமியில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வெளியே ரேராக தான் வருவாங்கன்னா அப்போ அவனுங்களை விடுறது சும்மா இருக்காது. ஸோ அதனால் இந்த ஒரு சான்ஸே வந்து கரெக்டாக யூஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு பிளாக் டவுனும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ வந்து சொல்கிறான். சொல்லிட்டு சனேடா பிளாக் டவுனோட சுற்றுவட்டாரங்கள் எப்படி இருக்குன்ற மாதிரி சொல்லி கேட்க, அவள் வந்து நான் சொன்ன நம்புவீங்களான்னு தெரியல, பட் பிளாக் டவுன் வந்து எந்த மூவுமே வந்து பண்ணாமல் தான் இருக்காங்கன்ற மாதிரி சொல்லிட்டு நம்மளோட சனேடா வந்து சொல்லுவாள். அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு இது கொஞ்சம் பார்க்க விசித்திரமாக தான் இருக்குது, ஸோ மேபி அவங்க இது ஆப்பர்ச்சுனிட்டியாக யூஸ் பண்ணி எதனா மூவ்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். அதுக்கப்புறமா தான் வந்து சனேடா சொல்கிறாங்க, ஆக்சுவலாக ஏதோ ஒரு புதுசாக லோ ரேங்க்டு மெம்பர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிக்கோலையோட ஆர்டர் படி வந்து ஏதோ பண்ணிட்டு இருக்கதா வந்து சனேடா வந்து சொல்லுவாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோ வந்து ஒரு நிமிஷம் வந்து யோசிக்கலாம், ஏன்னா இவன் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஆர்டர் இல்லையா, இவனுக்கு வந்து எப்படி இருந்தாலும் இன்ஃபர்மேஷன் வந்திருக்கணும், பட் வரல. அப்போ இந்த நிக்கோலைன்னு ஒருத்தர் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் தான் வந்து இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்து பிளாக் பண்ணுறான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து புரிஞ்சுக்கிறான். ஸோ அதனால நிக்கோலைக்கு வந்து ஜான்டோ வந்து பிடிக்காது, இதை வச்சு நான் வந்து நிறைய விஷயங்கள் வந்து கன்க்ளூட் வந்து பண்ணிடலான்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு சரி ஓகே நான் இங்கேருந்து கிளம்புறேன், நான் கொஞ்சம் நேரம் வந்து ரெஸ்ட் எடுக்கிறேன், அதுவும் இல்லாமல் நான் வந்து ஹைட் அவுட்க்கு போயிட்டு பிளான்ஸ்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோமா சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். இப்போ கிட்டத்தட்ட 1 மணி நேரம் கழிச்சு வந்து நம்மளோட ஹைட் அவுட்டில் தான் வந்து காட்டுறாங்க. நம்மளோட ஹேண்ட்ஸ் வந்து திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோ வந்து வரான். நீங்கள் வரதுக்கு முன்னாடி எனக்கு சொல்லலான்றமா சொல்லிட்டு அவன் வந்து சொல்கிறான். அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு நீ ரொம்ப பிஸியாக வந்து இருந்த, அதனால தான் நான் வந்து சொல்லுன்றமா சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். இல்லை இருக்கட்டும்ன்றமா சொல்லிட்டு நம்மளோட ஹேண்ட்ஸ் வந்து சொல்கிறான். அப்போ நம்மளோட ஹேண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு
காக்கா வந்து வச்சுருப்பான். அதை பார்த்துட்டு நம்மளோட ஹீரோ வந்துட்டு, "நீ என்ன காக்காவெல்லாம் வளர்த்துட்டு இருக்கியான்றமா?" சொல்லிட்டு கேட்பான். அப்போ நம்மளோட ஹேண்ட்ஸ் வந்து, இப்போ ரீசெண்டாக என்னோட எபிலிட்டி வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டுருக்கு. அதுவும் இல்லாமல் என்னால் முதல்ல வந்து ரேட்ஸ் மட்டும் தான் கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சுச்சு. பட் இப்போதைக்கு என்னால் க்ரோஸையுமே வந்து கமாண்ட் வந்து பண்ண முடியுதுன்றமா சொல்லிட்டு அவன் வந்து சொல்கிறான். நம்ம ஹீரோ வந்துட்டு இது சடனாக இப்படி நடக்குதுன்றமா சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பான். அதுவும் இல்லாமல் க்ரோஸ்லாம் வந்து கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டான அனிமல்ஸ். ஸோ அதனால் நம்ம ஹீரோ வந்து எப்படி திடீர்னு வந்து ஆயிடுச்சுன்றமா சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளோட ஹேண்ட்ஸுமே வந்து கேட்பான். அப்போ தான் நம்ம ஹீரோ வந்து ஒரு பதில் வந்து சொல்லுவான். "நீ வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்ட ரீசெண்டாக. ஏன்னா அந்த பீஸ்ட் ஆஃப் கெவுடான்னு சொல்லிட்டு அந்த பீஸ்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிருப்பான் இல்லையா, அதனால வந்து பார்த்திங்கன்னா அவனோட பவர் வந்து கொஞ்சம் அதிகமாக வந்து இன்க்ரீஸ் ஆகும். கிட்டத்தட்ட பயங்கர ஸ்ட்ராங்காக மாறி இருப்பான். ஏன்னா பீஸ்ட் ஆஃப் கெவுடான்றது வந்து பார்த்திங்கன்னா எல்லா பீஸ்ட்டையும் வந்து கமாண்ட் பண்ண முடியும். அந்தளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு பீஸ்ட்டு. ஸோ அதனால் அதோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து நம்மளோட ஹேண்ட்ஸோட ஸ்ட்ரென்த்தோட வந்து கம்பைன் ஆகிருக்குமா, அதாவது அவனோட எபிலிட்டியோட வந்து சேர்ந்துருக்குமா. ஸோ அதனால் வந்து நம்மளோட ஹீரோ வந்து சொல்லுவான், "பட் இது வந்து நல்ல விஷயம்னு சொல்லி பார்க்காத. நீ கொஞ்சம் வந்து லூஸ் விட்டனாலும் அந்த கெவுடான் வந்து உடனே வந்து முடுங்கிடுன்றமா" சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவான். ஸோ அதனால் ஹேண்ட்ஸ் வந்து கொஞ்சம் லைட்டாக பயப்படுவான். அப்போ நம்ம ஹீரோ வந்து, "நீ இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு வந்து பிளான் பண்ணு. இந்த மொத்த பவரையும் உன் கையில் எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணுறமா" சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவான். இப்போ வந்து நம்ம ஹீரோ வந்து, "நீ சனடா கூட வந்து கோஆப்ரேட் பண்ணனா நம்மளால் ரெலிக்ஸ் வந்து ஈஸியாக வந்து லொக்கேட் பண்ண முடியுன்றமா" சொல்லிட்டு சொல்லுவான். ஏன்னா இப்போ காக்காவுமே இவங்களோட கண்ட்ரோலில் தானே இருக்குது. ஸோ அதனால் வந்து இவங்க இந்த பிளான் வந்து பண்ணுவாங்க. அப்போ நம்மளோட ஹேண்ட்ஸ் வந்துட்டு, "சரி ஓகே, நம்ம ரெலிக்ஸை கண்டுபிடிச்சதுக்கப்புறமா நீங்கள் எப்படி வந்து அதில் கை வைக்க போகிறீங்க, எப்படி அதை வந்து தூக்க போகிறீங்கன்னு" சொல்ல நம்ம ஹீரோ வந்து, "தூக்குறதுன்றது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயந்தான். அதுவும் இல்லாமல் இந்த ரெலிகை வந்து இம்பீரியல் கிரவுண்டில் தான் வச்சுருக்காங்க. அதுக்கு எல்லா கைண்ட் ஆஃப் மேஜிக் ப்ரொடெக்ஷனும் வந்து போட்டு வச்சுருப்பாங்க. நான் வேறு எதனா மெத்தட் இருக்கான்னு சொல்லிட்டு யோசிக்கிறேன்றமா சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ரொம்ப டயர்டாகிடுவான், ரொம்ப வெறுப்பாயிடுவான். ஏன்னா அவனுக்கு எந்த மோட்டிவேஷனும் கிடைக்கல பிளான் பண்ணுறதுக்கு. என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருக்கும்போது நம்மளோட ஹேண்ட்ஸ் வந்து, "நீங்கள் ரொம்ப டயர்டாக தெரியுறீங்க, ஏன் நம்ம வேணால் ஒரு சேஞ்சுக்கு ஷாப்பிங் வந்து போகக்கூடாதுன்றமா" சொல்லிட்டு அவன் வந்து சொல்ல நம்ம ஹீரோ வந்து, "நல்ல பிளான் தான்றமா" சொல்லிட்டு சொல்கிறான். 30 நிமிஷம் கழிச்சு ஹவுஸ் ஆஃப் வேர்டி, அதாவது நம்மளோட வயலட்டாக இருக்க இடத்த தான் வந்து காட்டுறாங்க. அந்த இடத்துக்கு நம்மளோட ஹீரோவும் நம்மளோட ஹேண்ட்ஸ் வராங்க. அங்கே பார்த்தா நிறைய பேர் வந்திருக்காங்க, நிறைய கஸ்டமர்ஸ் வந்திருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து பார்த்துட்டு இருக்கும்போது நம்மளோட ஹேண்ட்ஸ் வந்து, "வயலட்டாக கூட எனக்கு ஒரு பிஸ்னஸ் வந்து இருக்குது, நான் அவளை வந்து சீக்கிரமாக பார்த்துட்டு வரேன்ற மாதிரி சொல்லிட்டு வந்து போகிறான். நம்ம ஹீரோ வந்து, "நான் இங்கே வெயிட் பண்ணுறேன்னு" சொல்லிட்டு வெளியே வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருப்பான். அப்படி வெயிட் பண்ணிவிட்டு, "நான் வேணால் ஒரு அவுட்ஃபிட்டை வந்து பிக் பண்ணட்டுமான்றமா சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது, ஓ ப்ரொஃபஸர் லூட்கர் அப்படின்றமா சொல்லிட்டு ஒரு சத்தம். யாரான்னு சொல்லி திரும்பி பார்த்தா ப்ரொஃபஸர் செரீனா தான். "சரிண்ணா, நீங்கள் என்ன இங்கே பண்ணுறீங்கன்றமா சொல்லி கேட்க, இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்டோர் இருக்கதா வந்து நான் கேள்விப்பட்டேன். ஸோ அதனால தான் பார்க்கலான்னு சொல்லி வந்துன்றமா சொல்லிட்டு செலீனா வந்து சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு, "ஓ அப்படின்றமா சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது, ப்ரொஃபஸர் லூட்கர், நீங்கள் என் கூட வரீங்களா? இதுதான் கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டி. நான் வந்து உங்களுக்கு ஒரு விஷயத்தை வந்து காட்டணுன்றமா சொல்லிட்டு வந்து கேட்க, நம்ம ஹீரோ வந்து, "ஏதோ விஷயத்தை காட்ட போகிறீங்களான்றமா சொல்லி பார்த்துட்டு இருப்பான். அப்போ சரி வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு வந்து இவங்க 2 பேரும் போகிறாங்க. அங்கே திடீர்னு பார்த்தா அவங்க வந்து ஒரு ஸ்பிரிட்டை வந்து காட்டுறாங்க. "இது வந்து நான் புதுசாக கான்ட்ராக்ட் போட்ட ஒரு ஸ்பிரிட்டுன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து, "இது ஒரு டார்க்னஸ் ஸ்பிரிட் தான்ற மாதிரி சொல்லி பார்க்க, "ஆமாம் ப்ரொஃபஸர், இதை உங்ககிட்ட தான் ஃபஸ்ட்டு காட்டணும்னு நினச்சேன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. அந்த ஸ்பிரிட் திடீர்னு நம்ம ஹீரோ மேலே வந்து பாஞ்சிருது. நம்ம ஹீரோ டப்புன்னு பின்னாடி வந்து போயிடுவோம். அப்போ வந்து நம்மளோட ப்ரொஃபஸர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, "என்னை வந்து மன்னிச்சிருங்க, அது வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து ஜம்ப் பண்ணுன்னு சொல்லி எதிர்பார்க்கலன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்ல நம்ம ஹீரோ வந்து, இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு எந்த அடியும் படலன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்லுவான். அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு, எந்த ஸ்பிரிட்டும் என் பக்கத்துலேயே வந்து வராது, பட் இது பயப்படாமல் என் கிட்ட அதுதான் என்ன ஆச்சுன்ற மாதிரி சொல்லிட்டு பார்த்துட்டு, "சரி ஓகே, நீங்கள் கான்ட்ராக்ட் பண்ண இந்த ஸ்பிரிட்டுக்கு என்ன பேர் வந்து வச்சுருக்கீங்கன்ற மாதிரி சொல்லி கேட்க, ஓ இந்த குழந்தையோட பேரான்ற மாதிரி சொல்லிட்டு, இதோட பேர் எஸ்மெரல்டா அப்படின்றமா சொல்லிட்டு வந்து சொல்லுவாள். நம்ம ஹீரோ வந்துட்டு, "எஸ்மெரல்டா நான் சொன்னீங்க, நல்ல பேர் தான்" அப்படின்றமா சொல்லிட்டு சொல்லுவான். திடீர்னு அடுத்த செகண்டு ஒரு பெரிய ப்ரெஷர் வந்து இந்த இடத்துல ஃபீல் ஆகும் நம்ம ஹீரோவுக்கு. அப்போ வந்துட்டு, "ஓ எஸ்மெரல்டா என்னாச்சுன்றமா" சொல்லிட்டு வந்து பார்ப்பா நம்ம ப்ரொஃபஸர் செலினா. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்மெரல்டா ஸ்பிரிட் வந்து திடீர்னு காணாமல் போயிடும். ஏன் வந்து இது திரும்பி வந்து ஓடிடுச்சுன்றமா சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது, "ப்ரொஃபஸர் செலினா, இப்போலேருந்து ஒரே ஒரு வார்த்தை கூட நீங்கள் வந்து பேசாதீங்க, அமைதியாக இருங்கன்றமா" சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ வந்து செலினாவை பார்த்து சொல்லுவான். அப்போ என்னாச்சுன்றமா சொல்லி அவள் கேட்கும்போது பின்னாடி இருந்து ஒரு வாய்ஸு, "பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல என்னோட சிஷ்யா" அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு வாய்ஸு. எல்லோரும் நேரத்தை கண்டுபிடிச்சிருப்பீங்க, இவங்க தான் நம்ம ஹீரோவோட மாஸ்டர். இவங்களோட பேர் தான் கிராண்டர். அதாவது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கிளாஸில் பார்த்தோம் இல்லையா, ரேங்க் 8 யூஸ் பண்ண மேஜிக் பேர் வந்து கிராண்டர்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கன்ட்டு, அது இவங்களோட பேர் தான். இவங்க வந்தோடனே வந்துட்டு, "பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல சிஷ்யான்ற மாதிரி சொல்லி பார்க்க நம்மளோட ஹீரோக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் வந்து ஞாபகம் வருது. அந்த ஃப்ளாஷ்பேக்கில், "என்னோடய பாடி என்னால் வந்து மூவே பண்ண முடியல, கிட்டத்தட்ட இவ்வளோ வருஷத்தில் நான் இத்தனை வாட்டி உயிர் தப்பிச்சதே பெரிய விஷயம், பட் இந்த வாட்டி என்னை யாராலையும் வந்து காப்பாற்ற முடியாது.
கடைசி 7 வருஷத்தில் என்னை கொல்றதுக்கு நிறைய பிளான்ஸ் வந்து பண்ணியிருந்தாங்க. பட் இந்த வாட்டி என்னாலே வந்து தப்பிக்க முடியலன்றமா சொல்லிட்டு அவன் பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த கிணத்து மேலே ஒரு லேடி வந்து வராங்க. வந்துட்டு இந்த இடத்துல ஒரு ஆளை நான் எதிர்பார்க்கல அப்படின்றமா சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. இப்போ அப்படியே சீனை சேஞ்ச் பண்ணி காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு மாஸ்டர்ன்றமா சொல்லிட்டு சொல்ல, ஆமாம் எவ்வளோ நாள் ஆச்சுன்றமா சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் நான் தூங்கினதுலேருந்து நீ கொஞ்சம் கூட மாறாமலே இருக்கியே அப்படின்றமா சொல்லிட்டு சொல்ல, மாஸ்டரா குழந்தையா அப்படின்றமா சொல்லிட்டு இன்னொரு பக்கம் செலினா வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு நீங்கள் ஒழுங்காக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் இங்கே வந்து 7 வருஷம் தான் ஆச்சுன்றமா சொல்லிட்டு அவன் வந்து சொல்லுவான். அப்போ வந்து அவங்க மாஸ்டர் வந்து, ஓ 7 வருஷம் ஆயிடுச்சா, 7 வருஷமாக நான் தூங்கிட்டு தான் இருந்தேனா, அதுவும் இல்லாமல் நீ வந்து என்னோடய ரத்தத்தை யூஸ் பண்ணியான்னு அப்படின்றமா சொல்லிட்டு அவங்க வந்து சொல்ல, நம்மளோட ஹீரோ வந்து நின்றுட்டு இருப்பான். அப்போ நான் தூங்கிட்டு இருக்கும் போது எனக்கு தெரியாமல் என்னோடய ரத்தம் மட்டும் யூஸ் பண்ணாமல் நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருக்க, அப்போ நீ உண்மையாகவே ரொம்ப போல்டான ஒரு சிஷியன் தான்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்துட்ருக்க. நம்ம ஹீரோ வந்துட்டு அதனால் நீங்கள் கோவமாக இருக்கீங்களான்ற மாதிரி சொல்லி கேட்க, அதுக்கு கிராண்டர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, கோவமா நான் எதுக்கு என்னோடய சிஷியன் மேலே வந்து கோவப்பட போகிறேன், என்னோடய பிளட்டை யூஸ் பண்ணானா எதனா முக்கியமான ஒரு விஷயமா இருந்திருக்கும். பட் ஆனால் எந்த விஷயத்துக்காக நீ யூஸ் பண்ணுன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து கேட்க, அந்த இடத்துல ஒரு ப்ரெஷர் வந்து பயங்கரமாக அதிகமாகுது. நம்ம ஹீரோக்கே வந்து பயம் வருது. செலினா வந்து யோசிச்சு பார்த்துக்கோங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த மாஸ்டர் இருக்காங்க இல்லையா கிராண்டர், அவங்க வந்து டப்புன்னு வந்து செலினா கிட்ட வந்துட்டு, டிசைபிள் இது என்னது அப்படின்றமா சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ செலினா வந்து இவங்க எப்போ இங்கே வந்தாங்கன்றமா சொல்லி பார்க்க, இது பார்க்க ஒரு மாதிரி ரொம்பவுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நான் கொஞ்சம் கிட்ட வந்து பார்க்குறேன், ஓ இதை தான் வந்து பீக் ஆஃப் கிராஃப்ட்மேன்ஷிப்னு சொல்லுவாங்களான்றமா சொல்லிட்டு அவன் வந்து பார்த்துட்ருப்பாங்க. இது என்ன விஷயம்னு சொல்லிட்டு நம்ம ஃப்யூச்சரில் தான் வந்து காட்டுவாங்க. இவங்க வந்து பார்த்துட்டு இருக்கும்போது, உனக்கு இந்த விஷயத்தை பற்றி தெரியாதா அப்படின்றமா சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு நான் உனக்கு பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணுறமா சொல்லிட்டு நம்மளோட செலினாவை பார்த்து அவங்க மாஸ்டர் வந்து சொல்ல, நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா திடீர்னு பக்கத்தில் வந்து மயக்கம் போட வச்சிடறான். செலினாவை மயங்கிடுவாங்க. அப்போ வந்துட்டு என்னடா பண்ணுற சிஷியான்றமா சொல்லிட்டு மாஸ்டர் வந்து கேட்க, நம்மளோட ஹீரோ வந்துட்டு இதுக்கு மேலே நம்ம எதனா பண்ணால் அது ரொம்பவே ட்ரபிளிங்காக இருக்கும் மாஸ்டர்ன்றமா சொல்லிட்டு அவன் வந்து சொல்கிறான். அதுவும் இல்லாமல் இந்த இடத்துல என்னோட கொலிகோட நான் எந்த ஒரு விஷயத்தை ஆக்கோடாக வந்து ஆக்க விரும்பலன்றமா சொல்லிட்டு அவன் வந்து சொல்ல, ஓ உன்னோட கொலிகா, ஓ எனக்கு இப்போ தான் வந்து புரியுதுன்றமா சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. நான் வந்து அந்த சிமிலரான ஸ்பிரிட் வந்து ஒரு ஹியூமன் ஃபார்மில் இருக்கிறத பார்த்து தான் நான் வந்து பயங்கர ஆச்சரியமாக வந்து பார்த்துட்டு இருந்தேன். அதுவும் இல்லாமல் இந்த எனர்ஜி வந்து டார்க்னஸோட ஸ்பிரிட்டோட கான்ட்ராக்ட் போட்ட மாதிரி வந்து இருக்குது அப்படின்னு வந்து அவங்க சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறமா சரி என்னோட பிளட்டை எதுக்கு யூஸ் பண்ணான்னு சொல்லி கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோ வந்துட்டு எல்லா கதையும் வந்து சொல்லிடுவோம். முக்கியமாக அந்த எஸ்மல்டா வந்தா இல்லையா குவாசிமாடோ ஸ்பிரிட்டு, அதை பற்றி வந்து சொல்லுவான். அப்போ வந்துட்டு ஒரு ஸ்பிரிட்டு நெகட்டிவ் எமோஷன்ஸ்னால வந்து பிறந்துச்சா, அதோட பேர் குவாசிமாடோன்னு தானே சொன்னேன், சரி எனக்கு ரொம்பவே அவமானமாக இருக்குது, நான் அதை பார்க்காம போயிட்டேனேன்றமா சொல்லிட்டு அவன் வந்து சொல்ல, நம்ம ஹீரோ வந்துட்டு ஆமாம் அது ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்றமா சொல்லிட்டு சொல்கிறான். அப்போ அவங்க வந்துட்டு அப்போ அந்த நெகட்டிவ் எமோஷன்ஸ் வந்து ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக இருந்திருக்கணும், அதனால தான் அதுவுமே வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. பட் என்னதான் இருந்தாலும் என்னோடய பிளட்டை யூஸ் பண்ணுறது ஒரு இன்சல்ட் மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்ம ஹீரோவை பார்த்து வந்து கேட்குறாங்க. கேட்டு என்னோடய சிஷியனை வந்து ஒரு மாஸ்டராக நான் இந்த மாதிரி வீக்காக வளர்த்துருக்கேன்றமா சொல்லிட்டு அவங்க நம்ம ஹீரோவை பார்த்து கேட்க, நம்ம ஹீரோ வந்துட்டு இல்லை அதெல்லாம் வந்து கிடையாது, நான் தான் ஒரு வீக்கான ஒரு சிஷியனாக இருந்திருக்கேன், மாஸ்டருக்கு ஏற்ற ஒரு சிஷியனாக நான் வந்து இல்லைன்றமா சொல்லிட்டு அவன் வந்து சொல்ல, ஓ நீ அந்த அளவுக்கு சொல்கிறேன்னா சரி என்னோடய கால்குலேஷன்ஸ் வந்து நான் ஈஸியாக வந்து வச்சுக்கிறேன், நீ வந்து என்னோடய பிளட்டை வந்து யூஸ் பண்ணியிருக்க, அதுக்கான ப்ரைஸை வந்து பே பண்ணுறியான்றமா சொல்லிட்டு அவங்க வந்து கேட்க, நம்ம ஹீரோ வந்து நான் என்ன பண்ணுன்றமா சொல்லி கேட்குறான். அப்போ அவங்க வந்துட்டு நான் வந்து மன்னிச்சு விட்டுறேன், ஏன்னா என்னோடய மனசு வந்து ரொம்ப 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 பெருசு, கடலை விடவே ரொம்ப பெருசு, அதனால நான் வந்து உன்னை மன்னிச்சு விட்டுறேன் அப்படின்னுமா சொல்லிட்டு அவங்க வந்து சொல்ல, நம்ம ஹீரோ வந்துட்டு உங்கள் மூஞ்ச பார்த்தாலே எனக்கு வந்து தெரியுது உங்களுக்கு மன்னிக்கிற மாதிரி எந்த ஒரு எண்ணமும் வந்து கிடையாதுன்றமா சொல்லிட்டு சொல்ல, எப்படி தான் என்னை கண்டுபிடிக்கிறே வந்து தெரியல, நான் தூங்கிட்டு இருக்கும்போது நிறைய விஷயங்கள் வந்து நடந்திருக்கு, அதுவும் இல்லாமல் உன்னோட எபிலிட்டிஸை நீ நல்லாவே வந்து பாலிஷ் பண்ணி நிறைய வந்து கற்று வச்சுருக்க, ஸோ அதனால் என்னோடய டிசைபிளோட அக்கம்ப்ளிஷ்மெண்ட்டை நான் வந்து பார்க்கணும் அப்படின்றமா சொல்லிட்டு சொல்ல, அவன் வந்து ஓகேன்றமா சொல்லிட்டு சொல்கிறான். இப்போ 30 நிமிஷம் கழிச்சு ஹவுஸ் ஆஃப் வேர்டி அதாவது வயலட்டாவோட வீட்டில் தான் வந்து காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு மயக்கமான செலினா வந்து ஹேண்ட்ஸ் கீழே கொடுத்து எடுத்துகிட்டு போய் அவளை அந்த ஹவுஸ் ஆஃப் வேர்டியில் வச்சுட்டு நம்ம சொல்லுவான். அதுக்கேற்ற மாதிரியே வந்து வச்சுருவான். அப்போ வந்துட்டு என்ன தான் ஆச்சு பிரதர் எங்கே போனாருன்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. மேபி எதனா முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும் போலன்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க வந்து பார்த்துட்டு இருக்க, இப்போ அப்படியே லேத்தபேக்கோட வெளிப்பக்கம் இருக்க காட்டை வந்து காட்டுறாங்க. அந்த காட்டில் இவங்க 2 பேரும் சேர்ந்து காட்டுன்னு வந்து காமிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த இடத்துல பயங்கரமான மேஜிக் வெளில வருது. அப்போ நம்ம ஹீரோ வந்து பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு பீஸ்ட் வந்து வெளில வருது. நம்ம ஹீரோ வந்துட்டு இல்லை இதுக்கு வாய்ப்பே இல்லை, இது அந்த 5th செபிரோத் தானே கெவ்ரா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து பார்த்துட்டு இருப்பான். இதோட பேர் கெவ்ராவாமா. இந்த பீஸ்ட் வந்து வர மாதிரி வந்து காட்டுறாங்க. திடீர்னு அது காணாமல் போயிடுது. இவங்க வந்து பரவாயில்ல, நான் வந்து என்னோட மேஜிக் இந்த அளவுக்கு இன்னும் ஸ்ட்ராங் ஆகும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கல, அதுவும் இல்லாமல் பழைய மாதிரி தான் என்னோட மேஜிக் இன்னுமே வந்து இருக்கு. ஓகே டிசைபிள் என்னோட சிஷ்யா, நீ வந்து
எனக்கு இன்னும் வந்து காட்டு, உன்னோட பவர் வந்து காட்டுன்றப்பா சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. நம்மளோட ஹீரோ வந்து சத்தியமாக அவனால் எதுவுமே வந்து பண்ண முடியாது, அவனுக்கே வந்து தெரியும், வந்து பார்த்துக்கிட்டே வந்துருப்பான். அவங்க வந்து அட்டாக் பண்ண வர நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு வந்து ஒரு ஃப்ளாஷ் லைட்டை வந்து ஆன் பண்ணுறான். ஃப்ளாஷ் லைட்னா ஒன்றும் இல்லை, லைட் மேஜிக் யூஸ் பண்ணுறான். லைட் மேஜிக் யூஸ் பண்ணேன்னா அவங்க கண்ணு லைட்டாக பிளர் ஆகுது. அடுத்த செகண்ட் மேலே பாஞ்சு அவங்களோட கழுத்துக்கிட்ட பிளேட் எடுத்துன்னு போனால் அவங்க வந்து அப்படியே தான் நின்றுட்டு இருப்பாங்க. அவங்களோட கழுத்து அந்த இடத்துல நம்ம ஹீரோ வந்து வெட்டிடுவோம். அப்போ அந்த தலையே இல்லாத உடம்புல இருந்து இந்த மாதிரி மட்டமான ஒரு அட்டாக்கை நான் வந்துட்டு வந்து எதிர்பார்க்கல. அதுவும் இல்லாமல் பரவாயில்ல, நான் அட்டாக் பண்ணதை நீ அசால்ட்டாக வந்து பிளாக் பண்ணிட்டேன், நல்ல ஒரு அட்டம் தான் என்னோட சிஷ்யான்றமா சொல்லிட்டு அவங்க திருப்பி அவங்களோட தலையை வந்து ரீஜென்ரேட் பண்ணிடுறாங்க. என்னதான் இருந்தாலும் உனக்கு நிறைய இன்னபிலிட்டிஸ் வந்து இருக்குன்றமா சொல்லிட்டு அவங்களோட மேஜிக் அன்லூஸ் பண்ணுறாங்க. லிட்டராக அவங்க யூஸ் பண்ணுற மேஜிக் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பிளட் மேஜிக்னு சொல்லுவாங்களாமா. நம்ம ஹீரோ வந்து சொல்கிறோம், இந்த மேஜிக் வந்து யூசரோட பிளட்டோட கலந்து ஒரு எக்ஸ்ட்ராடனரியான ஒரு டிஸ்ட்ரக்டிவ் பவர் வந்து ரிசல்ட்டாக வந்து வெளில ரிலீஸ் பண்ணுமாமா. ஈவன் ஒரு ரேங்க் 4 யூஸ் பண்ணுற மெஜிஷியனால கூட வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே வந்து பண்ண முடியாது. அதுவும் இல்லாமல் இந்த மேஜிக் வந்து எந்த ஒரு ஹியூமன் யூஸ் பண்ணாலும் பிளட் லாஸ்னாலே வந்து செத்து போயிடுவாங்க. பட் இவங்க வந்து அப்படி கிடையாது, ஏன்னா இவங்க ஒரு வேம்பயர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். அதாவது இப்போ தான் நம்ம ஹீரோட மாஸ்டர் வந்து வேம்பயர்னு சொல்லி காட்டுறாங்க. அதுவும் இல்லாமல் கிட்டத்தட்ட இருக்கிறதுல ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் கிளாஸ் வேம்பயர்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். ஒரு ட்ரூ பிளட் வேம்பயராமா இவங்க. அவங்களுக்கு ரெக்கெல்லாம் வந்துடுது. நம்ம ஹீரோ வந்துட்டு என்னடா பண்ணுறது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்போம். அவங்க வானத்துலேருந்து வந்து செம்ம ஃபாஸ்ட்டாக வந்து அட்டாக்லாம் வந்து பண்ண ஆரம்பிப்பாங்க. நம்ம ஹீரோன்ட்டு இதெல்லாம் வந்து நான் எப்படி டாச் பண்ணுறதுன்ற மாதிரி சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது இந்த இடத்துல நான் எனக்கு தெரிஞ்சு ஸ்பேஸ் மேஜிக் தான் யூஸ் பண்ணி ஆகணுன்ற மாதிரி சொல்லி பார்த்துட்டு இருப்பான். திடீர்னு பார்த்தா அவங்க மாஸ்டர் காணாமல் போயிடுவாங்க. அப்போ நம்மளோட ஹீரோ வந்து எங்கடா போனாங்கன்னு சொல்லி பார்த்தா, நீ இன்னும் நிறைய விஷயங்களை கற்றுக்க வேண்டியது இருக்குது என்னோட சிஷ்யான்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு பின்னாடி அவனோட தலையை பிடிக்கிறதுக்கு மாஸ்டர் வந்து பின்னாடி நின்றுட்டு இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல இந்த வீடியோ நம்ம எண்ட் பண்ணிக்கலாம் கைஸ். இந்த சீசன் 3யோட ஃபர்ஸ்ட் எபிசோடு வாங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் கடைசியாக போட்ட 2 எபிசோடு, அதாவது 2 மூவிக்குமே நல்லா சப்போர்ட் வந்து கொடுத்தீங்க. இன்னும் ஒரு 20-30 டேஸில் நம்ம வந்து இந்த சீசன் 3 வந்து முடிச்சிடலாம். ஏன்னா ரொம்ப பெருசு சீசன் 3, கிட்டத்தட்ட 60 சாப்டர் கிட்டே இருக்குது, 60-50 சாப்டர் கிட்டே இருக்குது. ஸோ எல்லாத்தையும் வந்து கவர் பண்ணணும். அவங்களால முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் வந்து கொடுங்க, அப்போ தான் என்னால் வந்து கவர் பண்ண முடியும். ஸோ இந்த எபிசோட் வந்து எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காமல் வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதுவும் இல்லாமல் சீசன் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு, பொறுமையாக போகணும்லாம் வந்து எதிர்பார்க்காதீங்க. இந்த மான்வாவை நீங்கள் கண்டினியூஸாக பார்த்துட்டு வரீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும், பொறுமன்ற அர்த்தமே இந்த மானுவலில் கிடையாது. ஸோ அதனால வந்துட்டு எல்லா எபிசோடுமே ரொம்ப தரமாக நல்ல பேஸோட தான் வந்து போகும். ஸோ அதனால் வெயிட் பண்ணி வந்து பாருங்கள். நானுமே நல்லா முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக அடுத்த எபிசோட வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். ஸோ பாய் கைஸ்.